அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உளவியலில் பார்த்தீங்க அப்படின்னா, உளவியல் சிந்தனை, அதாவது பள்ளி சிந்தனைகள் பற்றிய கொள்கைகளை ஒரு 8 கொள்கை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உளவியலில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள பகுப்பாய்வு கொள்கை. ஓகேங்களா? உள பகுப்பாய்வு கொள்கை. இந்த உள பகுப்பாய்வு கொள்கையை யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவருடைய ஆண்டு பார்த்திங்கன்னா 1856லேருந்து 1939. இவர் உள பகுப்பாய்வு கொள்கையினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உளவியல் பகுப்பாய்வு கொள்கையின் தந்தை யாருங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித மனத்தை 6 வகையாக பிரிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நனவு மனம், துணை நனவு மனம், நனவிலி மனம், அஃது நிலை, அகம், மெய்நிலை அகம். ஓகேங்களா? அதாவது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதனுடைய நடத்தையின் இயல்பினையும் போக்கினையும் நிர்ணயிப்பதில் இந்த நனவிலி மனம் பங்கு கொள்ளுது. தடையில்லாத இணைப்பு முறை, ஃப்ரீ அசோசியேஷன், கனவுகளை ஆராய்தல், ட்ரீம் அனலைசிஸ் போன்ற முறைகளை பயன்படுத்தி உள சிக்கல்களை தீர்க்க இக்கோட்பாடு முயல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஆட்லர் கொஞ்ச நாள் பணியாற்றினார். அதற்கப்புறம் அவரை பிரிந்து அவர் தனியாக பணியாற்ற ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஆட்லருடைய உளவியல் பிரிவிற்கு தனியால் உளவியல் அப்படின்னு பெயர், இண்டிவிஜுவல் சைக்காலஜி. ஓகேங்களா? ஆட்லருடைய உளவியல் பிரிவு என்னதுங்க? தனியால் உளவியல். அப்போ தனியால் உளவியலை உருவாக்குனது யார்? ஆட்லர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆளுமையை வகைப்படுத்துதலில் முக்கியமான கருப்படுவது பார்த்திங்கன்னா யுங்குடைய வகைப்படுத்துதல் தான். ஓகேங்களா? அடுத்தது மனிதனுடைய அடிப்படை சக்தியை வாழ தூண்டும் ஊக்கி என யுங் குறிப்பிடுகிறார். மனிதனின் அடிப்படை சக்தியை வாழ தூண்டும் ஊக்கி என யுங் குறிப்பிடுறாரு. இவர் மனிதர்களை புறமுகன் அகமுகன் சொல்லி 2ஆக பிரிக்கிறார். அடுத்தது ரெண்டாவது நடத்தை கொள்கை, பிஹேவியரிசம். இது நடத்தை கொள்கையை உருவாக்குனது யார்? ஜான் பி வாட்சன். இவர் அமெரிக்க உளவியலாளர். மனிதனுடைய வெளிப்படையான நடத்தையை மட்டும் உளவியல் ஆராய்ந்து அறிந்து முற்பட வேண்டும். அதாவது மனது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆராயக்கூடாது. அவருடைய வெளிப்படையான நடத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இயக்க நடத்தை, மோட்டார் ஆக்டிவிட்டி, குரல் நான், வோக்கல் கார்ட்ஸ், அடுத்து உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்திலிருந்து எழும் நடத்தைகள் என 3ஆக பிரிக்கிறார். அடுத்தது ஆக்கநிலை ஒருத்தல், முக்கியமானது. இதை யார் முதல்ல சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ்லோவ். ஆக்கநிலை ஒருத்தல் பற்றி யார் சொல்கிறாரு? பாவ்லோவ் சொல்கிறாரு. அடுத்து மனித பண்பு கொள்கை, 1950லேருந்து 1960 வரையிலான காலத்தில் வாழ்ந்தவர். ஹியூமனிசம். ஸோ இது நனவிலி நடத்தையை விட நனவு நிலை நடத்தை முக்கியமானது அப்படின்னு கூறுறாங்க. அடுத்து அனுபவம், வாய்ப்பு, படைப்பாற்றல், தன்னை அறிதல், நேரிடை வளர்ச்சி போன்றவற்றை வலியுறுத்துகிறது. இந்த கொள்கையை பற்றி யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆப்ரகாம் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ், ரோலோ, அடுத்து ஆர்தர் ஹோம்ஸ், கோர்டன் ஆல்ஃபோர்ட். ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4ஆவதாக தன்னிலை மாற்ற கொள்கை. இதை தோற்றுவித்தவர் ஆப்ரகாம் மாஸ்லோ. இது என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இதில் ஒரு வளர்ச்சி நிலையிலிருந்து இன்னொரு வளர்ச்சி நிலைக்கு மாறுறது தான் தன்னிலை மாற்ற கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தன்னிலை மாற்ற கொள்கையை யார் அறிமுகப்படுத்துகிறா? ஆப்ரகாம் மாஸ்லோ. அடுத்து அமைப்பு நிலை கொள்கை. அமைப்பு நிலை கொள்கை உல்கம் உண்ட் அண்டு இபி டிச்னர். அமைப்பு நிலை கொள்கை யார் அறிமுகப்படுத்துகிறா? உல்கம் உண்ட் இபி டிச்னர். இருத்தற் கொள்கை, அதாவது அகநோக்கு உளவியல் என்னும் 2 வேறு பெயர்கள் இதுக்கு உண்டு. எதுக்கு? இந்த அமைப்பு நிலை கொள்கைக்கு இருத்தற் கொள்கை இல்லைன்னா அகநோக்கு உளவியல் அப்படின்ற பெயரும் உண்டு. இதுதான் இருக்கிறதுலேயே பழமையான உளவியல் கோட்பாடு. ஓகேங்களா?
ஸோ இந்த கொள்கைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, மனதில் உள்ள நிலைகளும் அவற்றின் அளவுகளுமே உளவியலுடைய ஆராய்ச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 6வதாக செயல்நிலை கொள்கை, ஃபங்க்ஷனலிசம். இப்போ இதை தோற்றுவித்தவர், செயல்நிலை கொள்கையை தோற்றுவித்தவர் வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூயி, ஜேம்ஸ் ஏஞ்சல். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த செயல்நிலை கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் பிரண்டனோ என்பவரது செயல் உளவியல் இக்கோட்பாடுகளுக்கு முன்னோடியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து மனதின் அமைப்பை பற்றி மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்றும் மனதின் செயல்களால் விளையும் பயன்களை பற்றியும் இச்செயல்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனதை மட்டும் ஆராயக்கூடாது, அந்த இதனால் விளையக்கூடிய பயன்களை பற்றியும் ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செயல்நிலை கொள்கை. ஓகேங்களா. அடுத்தது நோக்க கொள்கை. இதனை ஹார்மிக் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்க கொள்கையை தான் ஹார்மிக் கோட்பாடு. இது வில்லியம் மக்டூகல் தோற்றுவித்தது. யார்? வில்லியம் மக்டூகல். இது நடத்தை கொள்கை பிரிவிற்கு நேர் எதிர். நடத்தை என்பது ஒரு இலக்கை அடையும் நோக்குடைய ஒரு செயல். நடத்தையின் காரணம் உயிரிகளில் காணப்படும் ஒரு உயிர் உந்தலாகும். அடுத்து முழுமை காட்சி கொள்கை. கடைசியாக ஒரு கொள்கை என்னது? முழுமை காட்சி கொள்கை. ஸோ இது யார் தோற்றுவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வானரன், பெல்ஸு, மேக்ஸ் வெர்திமர், அடுத்து கோஃப்கா, டபிள்யூ கோலர். இது ஆங்கிலத்தில் முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னா கெஸ்டால்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் கெஸ்டால்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெஸ்டால்டுன்ற சொல் ஜெர்மன் சொல்லுக்கு முழுமை என்று பொருள். ஸோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க டெட்டில். கெஸ்டால்டு இது என்னதுங்க? இதுக்கு என்ன பொருள்? முழுமை. இது என்ன சொல்? ஜெர்மன் சொல். இது யார் அறிமுகப்படுத்துகிறா? ஸோ அது பார்த்தாச்சு. ஸோ இதுதாங்க இந்த 8 கொள்கை தான் முக்கியமான கொள்கை. ஓகேங்களா. ஸோ இதற்கான பிடிஎஃப் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கேன், வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.